1 2 3 வாவ் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்னடா இழுவ ஓவரா இருக்குன்னு பார்க்காதீங்க. ஜெல்லி மிட்டாய் செய்ய போகிறோம். 90 கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஜெல்லி மிட்டாய் செய்ய போகிறோம். 3 ஃப்ளேவர் வாங்கி வச்சுருக்கோம். ஆரஞ்சு, அன்னாச்சி, ஸ்ட்ராபெரி. இந்த 3 ஃப்ளேவரை வச்சு சூப்பராக ஜெல்லி மிட்டாய் செஞ்சு நம்மளும் சாப்பிட்டு குழந்தைகளும் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம். நம்ம ஜெல்லி மிட்டாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை சுட வச்சுக்குவோம். இப்போ வந்து ஜெல்லி மிக்ஸ் பவுடர் இருக்கு என் கையில். இதை வந்து 3 பாத்திரத்தில் தனித்தனியாக கொட்டிக்குவோம் நம்ம. ஆரஞ்சு ஃப்ளேவரு, ப்ளஸ் வந்து அதில் இன்னொரு பவுடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் பிரித்து நம்ம அதிலே கொட்டிக்குவோம். அடுத்த பைனாப்பிள் ஃப்ளேவரு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஜெல்லி பவுட்ரு கட்டி கட்டியாக இருக்குது, உடச்சி விட்டுக்குருவோம். மாவு மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி ஒட்டி உடச்சி கலஞ்சி விட்டு வேண்டியது. இதுதான் அதிகமாக கட்டி கட்டியாக இருக்குது. கட்டி இல்லாமல் தூள் தூளாக ஆகியாச்சு. வாங்க நம்ம எப்படி ஜெல்லி செய்யலாம் பார்க்கலாம். 90s கிட்ஸ் ஜெல்லி. ஜெல்லி மிட்டாய் செய்கிறதுக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, செம சூடாக இருக்குது. வாங்க எடுத்து கொண்டு அது கூட சேர்த்துடலாம். சுடுது. நம்ம எடுத்துருக்க ஜெல்லி பவுடர் டப்பாவோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 100 கிராமு. 100 கிராமுக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். நம்ம 1/2 லிட்டர் சேர்க்க போகிறதில்ல, 400 ml தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா எவ்வளோக்குள்ள குறைக்கணுமோ அவ்வளோக்குள்ள அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம தண்ணியோட அளவை வந்து குறைச்சிருக்கோம். 400 ml சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த கிளாஸோட கெப்பாசிட்டி 200 ml. ஊற்றிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னொரு 200 ml சேர்த்துருவோம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ ஜெல்லி செய்ய போகிறோம். மிக்சர்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேப்பர் கப்பில் கலக்கி வச்ச மிக்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடுவோம். இப்போ நம்ம கையில் ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்குது. நம்ம அந்த கப்பில் நம்ம ஊற்றிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு மஞ்சள் கலரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி. ஊற்றிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜெல்லி மிக்ஸை நம்ம யூஸ் வந்துடுற கப்பில் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது இப்படியே மூடி வச்சுருவோம். ஃப்ரீசருக்குள்ளே வேலை இல்லை, ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் எதுக்குமே வேலை இல்லை. இது மேலே அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து இதை வந்து பார்த்தோம்னா ஜெல்லியாக மாறிடும்.
இப்போ நம்ம ஜெல்லி ரெடி ஆகிற வரைக்கும் ஒரு ஃபேவரட்டான விளையாட்டு இருக்குது 90s கிட்ஸோட ஃபேவரட்டான விளையாட்டு. எங்களோட ஃபேவரட்டான விளையாட்டு தான் 90s கிட்ஸில் தென்னங்கத்தில் ராக்கெட் விடுறது. இந்த 3 பேருக்கு இப்போ போட்டி. யார் வந்து ஹைட்டாக விடுறதுன்னு ஒரு போட்டி. வாங்க யார் வந்து ஹைட்டாக விடுறதுன்னு பார்த்துருவோம். யார் ராக்கெட் தான் ஹைட்டாக போகுது நான் பார்ப்போம். நம்ம ஜெட்டு மாதிரி போடுறோம். ஆயுதத்தெல்லாம் எடுத்தாச்சு. தென்னங்கத்தெல்லாம் எடுத்தா இருப்பா நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஏன் ஆயுதத்தை ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே இரு உங்களை ரெடியா? ரெடியா? யார் ரெடி பாஸ் பண்ண சொல்லலாமா? 1 2 3 போகுது மொல்ட்டு ஏன்ட்டு தென்னை மாட்டில் இடிச்சுக்கிடுச்சுடா. நல்லா இருக்கு. 1 2 காட்டு மொல்ட்டு தான்டா. நல்லா பார்த்துக்கணும். பிராண்டெல்லாம் விடக்கூடாது. கரெக்டாக பார்த்து சொல்லணும் யார் ஜெயிச்சா என்னன்னு. பார்த்துக்குங்க மக்களே. நீங்களே பார்த்து சொல்லுங்க யார் ஜெயிச்சா ஜெயிக்கிறாங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்க சரியா? ஓகே. இவங்களோட ஏமாத்துறான் என்னைய. 1 2 3 ராக்கெட் மூணு வாட்டியோ 3 தான் ஜெயிச்சேன். இதான் எங்களோட ஃபேவரட் விளையாட்டு அப்போ உள்ளது. இந்த காலத்துல எங்கே இதெல்லாம் தெரியுது பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் எதுவுமே தெரியல. செல்ல எடுத்து நோண்டிட்டு இருக்காங்க. ஆமா செல்ல வச்சுட்டு புர்றாங்கிறாங்க. ஃப்ரீ ஃபயருங்கிறாங்க, பப்ஜிங்கிறாங்க. என்னத்த 90 கிட்ஸோட ஃபேவரட்டான ஜெல்லி மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் நம்ம கப்பில் இருந்து எடுத்து இந்த பிளேட்டில் வச்சிடலாம். வாவ் கண்ணாடி மாதிரி கடையில் வாங்கினது 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கும். இப்போ நம்மளே செஞ்சு சாப்பிட்றோம். அப்பா ஜெல்லி மிட்டாய் 90s கிட்ஸ் ஃபேவரட். உங்களோட ஃபேவரட். ஜிகு ஓடு சொல்கிறேன் ஓடு. இது நம்ம ரொம்ப டைமிங் கொடுத்தாச்சு. 1 மணி நேரம். அது நல்லா இதாக இருக்குண்ணே. நல்லா அதனால தான் நல்லா இருக்கு. ஸ்ட்ராபெரி வாவ் 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஜெல்லி இப்போ ரெடி பண்ணிட்டோம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இதை கட் பண்ணி தான் நம்ம சாப்பிட போகிறோம். கொஞ்சம் சின்னதாக. ஏன்னா இது எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறது 2 பீஸ் தான். அதை எடுத்து ஆளுக்கு ஆஃப் எடுத்துக்க போகிறோம். ஆமாம். என்னோட பீஸ் ஸ்ட்ராபெரி விட்டுருங்க. என்னோட ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி. இது ஆரஞ்சு. அப்படியே ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கா? எடுத்துக்க. சும்மா ஒட்டாவா. இது அப்படி சாப்பிடக்கூடாது. இதை எடுத்து அப்படி பண்ணுவானே. அப்படியே உள்ளே போயிடும். சும்மா வெளுக்குன்னு போகுது. சும்மா வாயில் போடுறது மட்டும்தான். அது வாட்டு உள்ளே இறங்கிக்கிறது. ஆஃப் ஆயில் மாதிரி சாப்பிடும் போல இருக்கு. கடையில் வைக்கிற ஜெல்லி கூட அவ்வளோ டேஸ்ட் வராது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பிரமாதமாக இருக்குது. நாங்கள்லாம் 1 ரூபா 50 பைசாக்கு இந்த கோனில் வரும் சின்னதாக. ஆமாம். 1 ரூபா 2 ரூபா இப்போ எவ்வளோ விற்கிதுன்னு தெரில. இன்னொன்று தப்பால தெரியல ஜெல்லியெல்லாம். சின்ன பிள்ளைங்க வீட்டில் கேட்டால் செஞ்சு கொடுங்க. மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஈஸியாக செய்கிற மாதிரியே அந்தந்த பிராண்டில் வச்சு விற்கிறாங்க. ஃப்ளேவர் நிறையா இருக்குது. ஆமாம். ஒரு 6-7 ஃப்ளேவர் இருக்குது. எந்த ஃப்ளேவர் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரை வாங்கி நீங்கள் வீட்டிலே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. ஆமாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் 2 பீஸ் தான் சாப்பிட்டோம். 4 பேருக்கு ஆஃபாக கட் பண்ணி பாக்கியெல்லாம் அங்கே ஊரில் இருக்க குழந்தைங்க நல்லா சின்ன பிள்ளைங்களாக இருக்குங்க. அவங்களுக்குலாம் போய் கொடுத்துருவோம். சாப்பிடுங்க பங்காளி. நல்லா இருக்கு. சாப்பிடு. ஒரு பேர் தான் நாவரசம். சாப்பிடுங்க நாவரசம். பங்காளி சாப்பிடுங்க பங்காளி. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. உடனுக்குடன் உங்களுக்கு வீடியோ வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.